Hi everyone, welcome to my channel Joys of Indian Cooking. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது உருளைக்கிழங்கு 3-4, துருவின பீட்ரூட், பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் கூட எடுத்துக்கலாம், கொஞ்சம் சோம்பு, பெருஞ்சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண வெங்காயம், அப்புறம் பிரெட் க்ரம்ஸ், அது போக எதர் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா இல்லைன்னா கடலை மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சியும் பச்சை மிளகாவும் மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கிக்கலாம். அப்புறம் ஒரு வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் சோம்பு, வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கிறது வரைக்கும் வதக்கலாம். ப்ரௌன் ஆக ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம அந்த இஞ்சி பச்சை மிளகாய் விழுது போட்டு அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கணும். அதில் துருவின பீட்ரூட்டு, நம்ம பட்டாணி கேரட்டை ஆல்ரெடி வேக வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். அதையும் இந்த ஸ்டீம் பண்ண பட்டாணி கேரட்டை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு, வேக வச்சு தோல் சீவி நல்லா மசிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஆற விடணும். ஆறினதுக்கப்புறம் குட்டி குட்டி உங்கள் சைஸ் எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிட்டு பால்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அசம்பிளி லைன் மாதிரி அசம்பிள் பண்ணணும். கார்ன்ஃப்ளோரோ மைதாவோ கடலை மாவோ எடுத்து கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும், ரொம்ப திக்காக வேண்டாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா இங்கே ரஸ்க் இருக்கும் இல்லையா, ரஸ்க்கை மிக்சியில் பொடி பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணணும், நல்லா கோட் பண்ணணும் ஃபுல்லாக. கோட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கையில் தட்டி அந்த கட்லெட் ஷேப் உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு நீங்கள் கொண்டு வந்துடலாம். இதை எதர் நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம் இல்லைன்னா ஏர் ஃப்ரை பண்ணலாம். ஸோ உள்ளே இருக்கிற மிக்சர்லாம் எல்லாம் குக் ஆகி தான் இருக்குது, வெளியில் இருக்கிற கோட்டிங் மட்டும் குக் ஆனால் போதும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டீப் ஃப்ரை பண்ணலாம். ஸோ எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு
அதில் எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இங்கே ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரிஸ் செல்சியஸ் இல்லை 350 ஃபேரன்ஹைட்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த கட்லெட் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணால் போதும். அது ஒரு சைடு வந்து கலர் மாறின உடனே அடுத்த சைடு நீங்கள் திருப்பி விடணும். ஸோ ஏர் ஃப்ரையரில் ஒரே அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் கம்மியாக எடுக்கும். ஆனால் நான் பார்க்குறதுக்கு வந்து டீப் ஃப்ரை தான் நல்லா யூனிஃபார்மாக நல்லா அழகான கலராக இருந்தது. அது மட்டும் இல்லை டீப் ஃப்ரையில் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு, ஏர் ஃப்ரையர் வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ உங்ககிட்ட ஏர் ஃப்ரையர் இருந்ததுன்னா அந்த ஆப்ஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கெச்சப் கூட சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த கட்லெட் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.